மகாபாரத போர் இறுதிக்கட்டத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது பிதாமகரை பீஷ்மரை பார்த்து பாஞ்சாலி மிகவும் ஏளனமாக சிரித்தாள். அவள் சிரித்ததற்கான காரணத்தையும் பிதாமகர் பீஷ்மர் பாண்டவர்களுக்கு எடுத்துரைத்த உண்மையையும் இந்த கதையில் காணலாம். வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். பிதாமகர் பீஷ்மர் அர்ச்சுனன் அமைத்து கொடுத்த அம்பு படுக்கையில் படுத்துக்கொண்டு வரவிருக்கிற தட்சணையான புண்ணிய காலத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார். அவரின் இறுதி சுவாசத்தை நோக்கி மூச்சு வந்து போய் கொண்டிருந்த நிலையில் அவரின் விடைபெறலுக்கு முன் அவரிடமிருந்து நீதி, நேர்மை, அரசியல் தர்மம் குறித்த போதனைகளை தர்மபுத்திரர் பெற விரும்பினார். தனது சகோதரர்கள் 4 திரௌபதியையும் அழைத்து கொண்டு பிதாமகரிடம் சென்றார் தர்மர். பாண்டவர்கள் அனைவரும் பீஷ்மரை வணங்கி, பிதாமகரே, தாங்கள் எங்களுக்கு நீதி, நேர்மை, அரசியல் தர்மம் பற்றி உபதேசிக்க வேண்டும் என்று கேட்க திரௌபதி மட்டும் பலமாக வாய்விட்டு சிரித்தாள். அதில் கேலியின் நெடியை உணர்ந்த தர்மர், நம் தந்தைக்கு இணையான பிதாமகரை பார்த்து ஏன் சிரிக்கிறாய்? இது தகாத செயல் என்று கடுமையாக கேட்டார். துரியோதனின் சபையில் துச்சாதனன் என்னை மானபங்கம் செய்த போது கண்ணனின் அன்புக்கும் கருணைக்கும் நிகரான முடிவில்லாத ஆடை மட்டும் வந்து காப்பாற்றி இருக்காவிட்டால் என் கதி என்னவாகியிருக்கும்? இன்றைக்கு போதனை செய்ய இருக்கிற தர்மவானான பீஷ்மர் அந்த சபையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரே தவிர துரியோதனை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசினாரா? இப்படிப்பட்டவரிடம் நீங்கள் அரசியல் தர்மத்தை பற்றி கேட்கிறீர்களே என்று நினைக்கும் போது சிரிக்காமல் வேறு என்ன செய்வது என்று சொல்ல, தர்மரையும் உள்ளிட்ட பாண்டவர்கள் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியில் உறைந்தார்கள். பீஷ்மர் பொருள் பொதிந்த பார்வையுடனும் புன்னகையுடனும் பதிலளித்தார். திரௌபதியின் சிரிப்பும் கேள்வியும் முற்றிலும் நியாயமானது. அவள் உதிர்த்த வார்த்தைகளுக்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கும் உலகத்துக்கும் உண்மை என்னவென்று தெரியும். துரியோதனன் அன்னமிடுவதில் உயர்ந்தவன். எந்த நேரத்தில் யார் வந்தாலும் அவர்கள் வயிறு நிறையும்படி உபசரிப்பான். ஆனால் அவன் செய்யும் அன்னதானம் பரிசுத்தமான மனதுடன் செய்யப்பட்டதல்ல. சுயநலத்துக்காக அன்னதானம் என்ற பெயரில் உணவிட்டு அவர்களை தன் காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வான். உண்டவர்களும் செஞ்சோற்று கடன் தீர்க்க வேறு வழி இல்லாமல் அவன் சொல்படி நடப்பார்கள். இதற்கு சல்லியனும் கர்ணனும் மிகச்சிறந்த உதாரணங்கள். ஒருவன் தூய்மையான மனமில்லாமல் வஞ்சக எண்ணத்துடன் மற்றவர்களுக்கு அன்னமிட்டால் அந்த எண்ணம் உண்டவனின் இரத்தத்தில் கலந்துவிடும். நான் துரியோதனன் இட்ட சோற்றை உண்டதால் எனக்குள் அவனது தீய குணமே குடிகொண்டு விட்டது. அதனால்தான் பாஞ்சாலியை மானபங்கம் செய்த போது எதுவும் பேச முடியாமல் வாயெடுத்து அமர்ந்திருந்தேன். ஆனால் இப்போது பார்த்த அர்ச்சுனன் அமர்த்தி கொடுத்த அம்புப்படுகையில் படுத்த பிறகு எனது உடலில் இருந்த தீய எண்ணங்களுடன் கலந்திருந்த இரத்தம் முழுவதும் வெளியேறிவிட்டது. அத்தோடு தீய சக்திகளும் வெளியேறிவிட்டன. இப்போது என் உடலில் தூய்மையான ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது. எனவே நான் அரசியல் தர்மத்தை பற்றி பேச தகுதியுள்ளவனாகவே என்னை கருதுகிறேன் என்று சொல்லி பாண்டவர்களுக்கு அரசியல் தர்மத்தை உபதேசம் செய்தார் பிதாமகர் பீஷ்மர். நாம் பிறருக்கு தானம் செய்யும் பொழுது எந்த ஒரு சுயநலமுமின்றி தூய மனதுடன் அவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். அப்பொழுது மட்டுமே அந்த தானத்திற்கான முழு பலனும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் வந்து சேரும்.